அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம கேப்டன் சரியாங்க சார்பு ஆய்வாளர்களுக்கான ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியாங்க, இந்த கேப்டன் இந்த யூடியூப் கிளாஸஸோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சைக்காலஜிக்கும் மேக்ஸுக்கும் 2015க்கு அப்புறம் சரியாங்க 2015க்கு அப்புறம் அரசு வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் தொகுத்து ஒரே டாபிக் கீழே என்ன பண்ணுறோம், அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ரத்த உறவுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2015லேருந்து இப்போ வரைக்கும் டில் நவ் சரியாங்க இப்போ வரைக்கும் எத்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்க அதெல்லாம் அப்படியே தொகுத்து ஒரு பிடிஎஃப் வடிவில் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸாக கொடுக்குறோம். அப்போ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 2015 காலகட்டத்தில் வினாத்தாள் வடிவமைப்பு அப்படின்றது எப்படிங்க இருந்துச்சு. ஸோ கொஸ்டின் ஃப்ரேம் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே இது இன்னைக்கு நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வினாத்தாளோட வடிவமைப்பு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதாங்க? ஏன்னா முன்னாடி ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு வினாக்கள் கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு பொழுது என்ன ஆயிடுச்சு, ஏதாவது பர்டிகுலர் ஒரு டாபிக்ல இருந்து 2லிருந்து 3, 4 வினாக்கள் கூட இடம்பெறுது. சரியாங்க, ஸோ டோட்டலாக எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸில் ஃபுல் மார்க் நம்மளால் வாங்க முடியும். சரியாங்க, ஸோ அப்போ இந்த ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2015லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, அந்த கொஸ்டின் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு, நாளைக்கு எப்படி எடுக்கப்படலாம், புரியுதாங்க. ஸோ எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு காணொலியாக நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். சரியாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்றும் கணியன் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளோட கேப்டன் ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸோட ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, எண்கள் தொடர்பான கணக்குகள் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதலாம், பிசி எக்ஸாம் எழுதலாம். ஸோ எஸ்ஐ எக்ஸாமில் கம்பல்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா வினாத்தாளையும் 2 வினாக்கள் வடிவமைக்கிறாங்க. சரியாங்க, ஸோ இந்த டாபிக் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறாரு, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவு புலிதாக்குறின் அப்படின்னு சொல்றாரு. சரியாங்க, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை அப்படின்னா உருவத்தில் மிக பெரியது, நல்ல ஆற்றலில் மிக பெரியது. ஸோ எல்லா வலிமையும் தாங்கிட்ட இருந்தாலும் கூட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாங்கிட்ட எல்லா வலிமையும் இருந்தாலும் கூட புலியோட ஆற்றலை பார்த்து என்ன பண்ணுமா, மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையே பயப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியாங்க, ஸோ இன்னைக்கு நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறோம். நிறைய பேர் நம்மளை என்னது இவெல்லாம் எதுக்காவா, இவ்வளோ நாள் படிக்கிறான், 2 வருஷம் படிக்கிறான், 3 வருஷம் படிக்கிறான், இவெல்லாம் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏளன பேச்சால நம்மளை என்ன பண்ணலாம், வார்த்தைகளால் உங்களை கொல்லலாம். சரியாங்க, ஸோ அதெல்லாம் நீங்க பெருசுபடுத்தக்கூடாது. சரியாங்க, இன்னைக்கு அவங்க பெரிய உருவம் கொண்டவர்கள், உங்களை தாழ்வா பேசலாம். ஆனா நீங்க புலி மாதிரி செயல்பட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நாளைக்கு உங்களை பார்த்து அவங்க அஞ்சுவாங்க. புரியுதாங்க? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவு புலிதாக்குறின் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் நமக்காக போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற நபர்களுக்காக சொன்னது மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறணும். சரியாங்க, சரி வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்னங்க பார்க்க போகிறோம், எண்கள் தொடர்பான கணக்குகள். அப்போ ஒவ்வொரு வினாத்தாளையும் நான் பார்த்தேன் அப்படின்னா 2 வினாக்கள், குறைந்தது 2 வினாக்கள் இது இந்த டாபிக் இடம்பெறுது. சரியாங்க, சரிங்க சார், இந்த டாபிக்கு எனக்கு எந்ததுக்கு கீழே சார், என்னுடைய சிலபஸுக்கு கீழே எது கீழே சார் வருது அப்படின்னா, நம்மளோட சிலபஸ் நீங்க எஸ்ஐ சிலபஸ் பார்த்தா தெரியும், மனத்திறன் தேர்வு, மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோமாங்க. ஸோ உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சு அந்த டாபிக்கு கீழே தான் என்ன பண்றாங்க, இந்த எண்கள் தொடர்பான கணக்குகளை கொண்டு வர்றாங்க. சரியாங்க, ஸோ அப்போ நம்ம சிலபஸை தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கிறணும், நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஒருவேளை சிலபஸ்ல இல்லாததா நடத்துறாங்களோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்களங்க, அப்படிலாம் இல்லைங்க. சரியாங்க, ஸோ எல்லாமே எது கீழே இருக்கிறது தான், உங்களுடைய சார்பு ஆய்வாளர்களுக்கான அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட நம்ம பாடத்திட்டத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ as per கவர்மெண்ட் சிலபஸ் தான். சரியாங்க, ஓகேவா? சரி வாங்க பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு சம் சரியாங்க. ஸோ டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 15 வினாக்கள் நான் இந்த காணொலியில் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த 15 வினாக்களும் மிக மிக முக்கியமான வினாக்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடு, புரியுதாங்க. ஸோ இந்த 15 மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ கஷ்டமான சம்மு கொடுத்தாலும் நம்ம எளிமையாக அதை கையாளலாம், புரியுதாங்க. சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 2,5, நீங்கள் கரெக்டாக பார்க்கணுங்க. 2,5, 10, அடுத்து 17, 26, 37, அடுத்து 50, அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க சரியாங்க. எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு கணக்கை பார்க்கும்போது நீங்கள் எடுத்த உடனே என்ன பாருங்கள், இதுக்கு 2 நம்பருக்கு இடைப்பட்ட இடைவெளி மதிப்பு பாருங்கள் சரியாங்க. அது எந்த சம்மா வேணாலும் இருக்கட்டுங்க. எடுத்தோடனே இடைவெளி பாருங்கள். இடைவெளி பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஸ்கொயர் மதிப்பா இல்லை மூணாவது கியூப் வேல்யூவா அது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நாலாவது ஜம்பிங் மெத்தடா இருக்கா. இந்த 4 மெத்தடு தாங்க சரியாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னங்க சொன்னேன், அந்த 2 நம்பருக்கான இன்டர்வல் வேல்யூ நீங்கள் பார்க்க போகிறீங்க, புரியுதாங்க. அப்போ இடைப்பட்ட மதிப்பு என்னவாக இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் மதிப்பா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு கியூப் வேல்யூவா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நாலாவது என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஜம்பிங் மெத்தடா அப்படின்னு பார்க்க போகிறேன் சரியாங்க. அப்போ ஜம்பிங் மெத்தட்னா எப்படி சார், ஸ்கொயர்னா எங்களுக்கு தெரியும் சார், 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் மாற்றி வச்சிருப்பாங்க. ஓகே சார், எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் ஜம்பிங் மெத்தட்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதை தான் சார் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அழகாக நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறணும். ஜம்பிங் மெத்தட்னா ஒரு நம்பர் பெரிய வேல்யூவாக இருக்கும், இன்னொரு நம்பர் சின்ன மதிப்பாக இருக்கும், அடுத்து திரும்பவும் ஒரு பெரிய மதிப்பு, ஒரு சின்ன மதிப்பு, ஒரு பெரிய மதிப்பு, ஒரு சின்ன மதிப்பு, இந்த மாதிரி என்னதுங்க, ஒரு ஹையர் வேல்யூ ஒரு லோயர் வேல்யூ, ஒரு ஹையர் வேல்யூ ஒரு லோயர் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுதான் ஜம்பிங் மெத்தடு சரிங்களா. அது நான் சொல்லும்போது புரியாது, உள்ளே போகும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா எளிமையாக புரியும் சரியாங்க. சரிங்க, இப்போ நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இடைவெளி தாங்க பார்க்குறேன். அப்போ இந்த இதுக்கு இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருந்து 3 கூடி இருக்குங்க சரியாங்க. 2ல் இருந்து 3 கூட்டினேன்னா 5ங்க, 5ல் இருந்து 5 கூட்டினேன்னா 10ங்க சரியாங்க. அடுத்து 10ல் இருந்து 7 கூட்டினேன்னா 17ங்க, 17ல் இருந்து 9 கூட்டினேன்னா 26ங்க, 26ல் இருந்து 11 கூட்டினேன்னா 37ங்க, 37ல் இருந்து 13 கூட்டினேன்னா 50 வருது சரியாங்க. அப்போ இப்போ தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். நான் இடைவெளி மதிப்பு பார்த்துட்டேன். இந்த இடைவெளி மதிப்பு எப்படி அவங்க கொண்டு போகிறாங்களோ அதே படிநிலையில் நம்ம மாற்றாமல் அதே ஸ்டெப்பை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் சரியாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், 3, 5, 7, 9 ஆட் நம்பராக கொண்டு போகிறாங்களாங்க. அதாவது 3, 5, 7, 9, 11, 13. அப்போ 13க்கு அப்புறம் என்னதுங்க 15, புரியுதாங்க. அப்போ ப்ளஸ் 15. அப்போ எதை நம்ம ஆட் பண்ணணும், இந்த கடைசி 2 மதிப்பு இருக்காங்க, 50ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்னங்க வரும், 65 வரும் சரியாங்க. அந்த 65 எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோமாங்க. அப்போ இந்த சம்மில் தொடரோட அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த உறுப்போட மதிப்பு என்ன அப்படின்னா 65 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ இங்கே என்ன சார் பண்ணீங்க, ஒன்றும் இல்லை சார், நான் சம்மை எழுதிக்கிட்டேன் சார். சம்மை எழுதி நான் என்ன பண்ணேன், இந்த 2க்குள்ள டிஃபரண்ட், அதாவது என்ன இடைவெளி மதிப்பு இருக்குன்னு பார்த்தேன். அப்போ 2ல் இருந்து 3 ஆட் பண்ணோம்னா 5, 5ல் இருந்து 5 ஆட் பண்ணோம்னா 10, 10ல் இருந்து 7 ஆட் பண்ணோம்னா 17, 17ல் இருந்து 9 ஆட் பண்ணோம்னா 26, 26 கூட 11 ஆட் பண்ணோம்னா 37, 37 கூட 13 ஆட் பண்ணோம்னா 50. அப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த படிநிலை எப்படி போகுதுன்னு பார்த்தேன். அப்போ 2 2ஆக கூடுது, ஒத்தப்படையாக இருக்குது, 3, 5, 7, 9, 11, 13ன்னு இருக்குது. அப்போ 13க்கு அப்புறம் நான் இந்த நம்பரோட 15 கூட்டணும். அப்போ 50ஐயும் 15ஐயும் கூட்டினேன்னா எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 65 வருது. அப்போ ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 65 அப்படின்றது தான் மிக சரியான பதில், புரியுதாங்க. ரொம்ப 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 எளிமையானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எப்படி வினாத்தாள் வடிவமைப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே நம்ம இந்த மாதிரி நடத்தியிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க, புரியுதாங்க. ஸோ மெத்தடு மாறாது, நம்பர் மாறும், புரியுதுங்களா. சரிங்க, வாங்க அடுத்தது. இது உங்களுக்கு நல்ல எளிமையாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரிங்களா. சரிங்க, அடுத்தது பார்ப்போம்.
அடுத்து செகண்ட் ஒன் பாருங்களேன். செகண்ட் ஒன்ல வந்து எனக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. சரியாங்க, அதாவது எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் டக்குன்னு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாதுங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே வந்து 27 38 இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரியாங்க, இந்த மாதிரி ஒரு வினாத்தாள் சரியாங்க ஒரு டேபுலர் காலம் கொடுத்தோ இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்தோ, இல்லாட்டி ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. சரியாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரெக்டாங்குலர் வடிவில் கொடுத்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே இந்த இதை ஆட் பண்ணி பார்த்துருங்க. சரியாங்க, கூட்டி பார்த்துருங்க, இல்லைன்னா இதுக்கு நேரம் கூட்டி பார்த்துருங்க. இப்போ நான் வந்து ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறேன்னு தெரியுமாங்க, நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். கொஸ்டினை நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த ஐடியா தோணிடணுங்க. அதாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரியான கணக்கை நம்ம வந்து எதிர்கொள்ளும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எளிமையாக அதை எதிர்கொள்ள முடியும். நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு தெரியுமாங்க? இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இது வந்து என்னதுங்க 1 2 3 தாங்க இருக்குது. புரியுதாங்க? அப்போ இந்த 1 2 3 எப்படிரா 27 மாறும் அப்படின்னு நான் யோசித்தேன். புரியுதுங்களா? எப்படி புரியுதுல உங்களுக்கு? 1 2 3 4 5 6 இப்படி தான் இருக்குது. அப்போ 27 அப்போ ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கியிருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரியாங்க, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா எடுத்தோடனே இதை அப்படியே பெருக்கிக்கிட்டேங்க. எதை பெருக்கிறேன் அப்படின்னா 1 × 4 × 7. அப்போ நான் பெருக்கும்போது 7 நாங்க 28 1ஆல் பெருக்கணும்னா அதே நம்பர் தாங்க வரப்போகுது. அப்போ 28 எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 28 எப்படிரா 27 மாறுது அப்படின்னு நம்ம யோசிச்சப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமாங்க? ரொம்ப எளிமையான கணக்குங்க இந்த கணக்கு. சரியாங்க, ஸோ நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு. என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாங்க? இந்த 2 மதிப்பையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, 7 4 மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய மதிப்பை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதாங்க? ஃபஸ்ட்டு வேல்யூவை மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ 7 4 எத்தனைங்க 28ங்க. 28ல் 1 போச்சுன்னா 27. புரியுதாங்க? 7 4 28, 28ல் 1 போச்சுன்னா என்னதுங்க 27. அப்போ அதே மாதிரியே இங்கே இந்த 2 மதிப்பை நம்ம மல்டிப்ளை பண்ணணுமாங்க. அப்போ 8 40, 40ல் 2 போச்சுன்னா 38. அப்போ கரெக்டு, நம்ம எடுத்த மெத்தடு கரெக்டாக எடுத்திருக்கோம். அப்போ இதே படிநிலையில் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா 9 54. சரியாங்க, 54 அதில் 3 மைனஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 51 தான் ஆன்சரு. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பாலில் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம தாங்க எல்லாமே யோசிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போனால் தான் அங்கே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நான் பெரிய புலி, ராமானுஜர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த ராமானுஜரவே கூட்டு வந்தாலும் காலை வாரி விடத்தான் செய்யும் மேக்ஸு. புரியுதாங்க? தினம் நம்ம என்ன பண்ணணும், இதை மேக்ஸையும் சைக்காலஜியையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தான் தெரியும், நம்ம தான் பெரிய புலி அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, தன்பட்டம் கூடாது. புரியுதாங்க? ஸோ அப்போ பார்த்துக்கறணும். அப்போ இங்கே என்னங்க பண்ணனேன், அப்போ இந்த 2 மதிப்பை நான் மல்டிப்ளை பண்ணேன், இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ 7 4 28, 28ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 27 எனக்கு கிடச்சிருச்சுங்க. அடுத்து என்னஞ்ச 40, 40ல் ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கிறது 2ங்க. அப்போ 40ல் 2 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 38 கிடைக்குது. ஸோ இதே மெத்தடை நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அப்போ 9 54, 54ல் இந்த 3 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 51 அப்படின்றது தான் வந்து என்னதுங்க இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். ஆனால் எடுத்தோடனே இந்த சம்மை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஐயோ என்னடா அப்படி ஒன்று கொடுத்துட்டாங்களே, என்ன நம்ம எத்தனையோ பார்த்தோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். சரியாங்க, நீங்கள் பார்க்குற சம்மெல்லாம் கொஸ்டினில் வரணும் அப்படின்னா நீங்கள் தாங்க கொஸ்டின் எடுக்கணும், வேறு வழியே இல்லை. புரியுதுங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்றாப்புல நம்மளை மாற்றணும். அப்போ அவங்களோட மைண்ட் எப்படி அங்கே ஒர்க் ஆகிருக்கும், எப்படி அவங்க யோசித்திருப்பாங்க அப்படின்றத அவங்க ப்ரெஷர் இல்லாமல் யோசித்திருப்பாங்க. நம்ம எக்ஸாம்களில் ஒரு ப்ரெஷரோடு போய் நீங்கள் யோசிப்பீங்க. அவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அந்த ப்ரெஷர் நமக்கும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரியாங்க? ஸோ அதுதான் நம்ம கணியன் புக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கணியன் புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் குறைஞ்சது 150லேருந்து 200 வினாக்கள் கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். சரியாங்க? ஸோ அத்தனை சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட ஃப்ரேம் பண்ண முடியாது. சரியாங்க? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாடலை தொகுத்து தான் ப்ரீவியஸ் இயரை எடுத்து தான் நம்ம வந்து இந்த காணொலியில் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். சரியாங்க? சரிங்க, அடுத்தது
அடுத்து மூணாவது சம் பாருங்கள். மூணாவது சம் பாருங்களேன். 1 இருக்குது, 9, 25, அதுக்கப்புறம் வந்து 49, 81 டேஷ் 169. சரியாங்க, கண்டிப்பாக நிறையா பேர் இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்பயும். சரிங்களா? ஸோ எப்பயுமே நான் எடுத்தோடனே இன்டர்வல் பார்க்க சொன்னேன். சரியாங்க, இடைவெளி மதிப்பு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஸ்கொயர் மதிப்பு பார்க்க சொன்னோமாங்க. ஸோ எடுத்தோடனே நீங்கள் பார்க்கணும் ஏதாவது ஸ்கொயர் மதிப்பு வந்து அந்த அந்த சீரீஸில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுங்க. சரியாங்க, இப்போ பாருங்கள், 1 எப்பயுமே இந்த 1ன்ற மதிப்பு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் இதுதான் கணக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. சரியாங்க, ஏன்னா 1க்கு நீங்கள் என்ன தான் பவர் வேல்யூ கொடுத்தாலும் அதோட மதிப்பு 1 தாங்க. சரியாங்க, 1க்கு பவர் 100ன்னு கொடுத்தீங்கனாலும் 1 தான், 1க்கு பவர் 1ன்னு கொடுத்தீங்கனாலும் 1 தான், 1க்கு பவர் 1000ன்னு கொடுத்தாலும் 1 தான். புரியுதுங்களா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய 1 வச்சு எப்பயுமே இதுதான் கேள்வி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. புரியுதாங்க? அதாவது என்ன மெத்தடுன்றதை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பாருங்களேன், 9 இருக்குது. 9 பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணுங்க. 3 ஸ்கொயர்டுனா 9 அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அடுத்து 25, 25னா 5 ஸ்கொயர்டு தாங்க 25. அப்போ கண்டிப்பாக இந்த கணக்கு இந்த 2 வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதை தான் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா ஸ்கொயர் மதிப்பு எப்பயுமே 25 வரைக்கும் உங்களுக்கு அத்துப்படியாக தெரியணுங்க. சரியாங்க, கியூப் வேல்யூ 10 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க, அதுக்கு மேலே வேணாம். புரியுதுங்களா? ஸோ இது தெரிஞ்சால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், எளிமையாக அதை நீங்கள் வந்து பார்த்துடலாம். புரியுதாங்க? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் இந்த 1 பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இங்கே 3 ஸ்கொயர்டு. சரியாங்க, அப்போ இங்கே வரும்போது 1 ஸ்கொயர்டு தான். சப்போஸ் இங்கே கியூப் வேல்யூனா 1க்கு கியூப் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதைத்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 1க்கு நீங்கள் என்ன பவர் கொடுத்தாலும் அதோட மதிப்பு 1 தாங்க. புரியுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது 5 ஸ்கொயர்டுங்க. 5 ஸ்கொயர்னா 25. அடுத்து 7 ஸ்கொயர்னா 49. அடுத்து 9 ஸ்கொயர்னா 81ங்க. சரியாங்க, இங்கே 13 ஸ்கொயர்னா 169. அப்போ இந்த படிநிலை எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1, 3, 5, 7, 9, அதாவது ஒத்தப்படை என்னன்னு சொல்லுவோமாங்க, ஆன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ 9க்கு அப்புறம் என்ன வரணும், 11 ஸ்கொயர்டு. அப்போ 11 ஸ்கொயர்டோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 121. அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதாங்க? அப்போ இந்த வினாத்தாளை பார்க்குறேன், இந்த வினாவை நான் பார்க்குறேன். இந்த வினாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா 9 இருக்கு, 25 இருக்கு. ஸோ அதை வச்சே நான் என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த சம் வந்து ஸ்கொயர் மதிப்பில் இருக்கக்கூடிய சம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னதுங்க, ஒரே ஆட் நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 3, 5, 7, 9. 9க்கு அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11. 11க்கு ஸ்கொயர்டோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 121 அப்படின்றது வந்து இதுக்கான ஆன்சர். புரியுதாங்க? ரொம்ப 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 எளிமையான ஒரு வினா தான். அடுத்ததுங்க, அடுத்து திரும்ப இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சம் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களாங்க? ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும். இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு சர்க்கிள் கொடுத்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு சர்க்கிளாக நம்ம எப்படிங்க பிரிப்போம், 4 பங்காக பிரிப்போமாங்க. சரியாங்க, அதாவது 4 கால்வட்டங்கள் சேர்ந்ததை தான் ஒரு முழு வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? எப்பயுமே இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே இப்படி தாங்க பார்க்கணும். ஸோ இந்த கால்வட்டத்துக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கால்வட்டம், அதுக்கப்புறம் இந்த கால்வட்டம், மொத்தம் 4 கால்வட்டம். இந்த ஒரு கால்வட்டத்துக்கும் என்ன எந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கறணும். சரியாங்க? ஸோ எந்த மாதிரி மெத்தட் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், 7, 2. சரியாங்க, 7 இருக்குது, 2 இருக்குது. ஆனால் இதோட மதிப்பு எப்படி மாறி இருக்கான், 125ன்னு மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். சரியாங்க, ஒன்றும் இல்லைங்க, இவங்க இந்த 2 மதிப்பு இருக்காங்க, இந்த 2 மதிப்பையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. 7 - 2 என்னதுங்க, 5. இந்த 5 எப்படி 125 மாறும், அதுக்கு தான் கியூப் வேல்யூவாக படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியாங்க? அப்போ 5 கியூப், 5 கியூபோட மதிப்பு 125. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் பார்க்குறேன், 5லேருந்து 4 போச்சுன்னா 1. இதுக்கு என்ன தான் நீங்கள் மதிப்பு கொடுத்தாலும் 1 தாங்க. ஆனால் இதில் நம்ம பார்த்துடலாம், 11ல் 8 போனால் 3. இந்த 3க்கு கியூப் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 27ங்க. 3 கியூப் 27. அப்போ கண்டிப்பாக கரெக்டு தான்.
இந்த மதிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 9லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 6, 6 கியூப் வந்து 216. சரியாங்க, 6 6 36, 36 6 216. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோமாங்க. அதனால தான் சொன்னேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அந்த சர்க்கிளை 4 பங்காக பிரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பார்ட்டுக்கும் சரியாங்க ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்க. சரிங்களா, ஸோ அந்த தொடர்பு வச்சு தான் நான் பார்த்தேன். 7ல் 2 போனால் 5, அதுக்கு கியூப்பு பார்க்குறேன். அப்போ ஏன்னா 5 வந்து எனக்கு 125 மாறி இருக்குங்க. அப்போ நான் யோசிக்கிறேன் 5 எப்படி 125 மாறும் அப்படின்னா கியூப்பு போட்டோம்னா 125 மாறுச்சு. அப்போ 5ல் 4னா 1, 1க்கு நீங்கள் என்ன தான் பவர் கொடுத்தாலும் அதோட மதிப்பு 1 தாங்க. அடுத்து 11ல் 8 போச்சுன்னா 3, 3 கியூப் அப்படின்னா வந்து என்னதுங்க 27. புரியுதுங்களா? அப்போ 9 3, 9ல் 3 போச்சுன்னா 6, 6க்கு கியூப் போட்டிங்க அப்படின்னா 6 கியூப் வந்து என்னதுங்க 216. சரிங்களா, 216. புரியுதுங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினா தான். டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம மைண்டை விட்டுறக்கூடாது. சரிங்களா? சரிங்க, அடுத்த சம் நம்ம பார்ப்போம். 5th ஒன் பாருங்களேன். 7500, அடுத்தது 1500, அடுத்து 300, அடுத்து டேஷ், அடுத்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. சரியாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு வினாவை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னடா 7500 இருக்குது, டக்குன்னு 1500 மாறிடுச்சே, டக்குன்னு அது வந்து என்னதுங்க 300 மாறி இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. சரியாங்க, என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குமா, ஒருவேளை கணக்கை தப்பாக கொடுத்துட்டாங்களோ, சூப்பரா எல்லாருக்கும் ஒரு மார்க் வந்துடும்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரியாங்க, ஸோ கொஞ்சம் நல்லா யோசிங்களேன். இங்கே 2 0 தாங்க இருக்குது, அதே 2 0 தாங்க இங்கே இருக்குது, இதே 2 0 தான் இங்கே இருக்குது. சரிங்களா, அப்போ எனக்கு அந்த ஜீரோவோட மதிப்பு மாறலை, ஆனால் ஜீரோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு இங்கே என்னங்க இருக்குது 75ன்னு இருக்குங்க. அந்த 75 இங்கே வரும்போது எப்படி வந்திருக்கு 15ன்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிங்களேன், 75 எப்படிரா 15ன்னு வரும்? அப்போ 75 5ஆல் அடித்து கொடுத்தோம்னா 15ன்னு வருமாங்க. அடுத்து இந்த 15 திரும்ப நீங்கள் 5ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 3ன்னு வருமாங்க. 3 15. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. சரியாங்க, 7500 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் 1500. இந்த 1500 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க 300. சரியாங்க, இந்த 300 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குங்க, 6 30, ஒரு 0. அப்போ இங்கே என்னங்க வரும் 60 வரணும். இந்த 60 நான் 5ஆல் டிவைட் பண்ணேன்னா 12 60. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது தான் ஆன்சரு. சரியாங்க, அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. புரியுதாங்க? அப்போ எந்த மாதிரி வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களாங்க. ஸோ அப்போ 7500 சடனாக 1500 குறையுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொது மதிப்பால் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு யோசிங்க, 75 எப்படிரா 15 மாறும்? அப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா மாறும். 15 எப்படிரா 3 மாறிச்சு? 5ஆல் டிவைட் பண்ணால் மாறிச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 300 நான் 5ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது 60 வருது. அந்த 60 5ஆல் டிவைட் பண்ணும்போது 12 வருது. புரியுதாங்க? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 60 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு மெத்தட்லையும் வரலாம். சரியாங்க, ஸோ வந்திருக்கு, இனிமேலும் வரலாம் அப்படின்றதுக்காக தான் அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? சரிங்க, அடுத்த சம் பாருங்க. அடுத்தது வந்து என்னதுங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாடல் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளை பாருங்க, மேலே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குங்க. சரியாங்க, அப்போ உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32 கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணுங்க. எப்பயுமே இது எல்லாத்தையுமே பெருக்குனா ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே வந்து மதிப்பு வந்திருக்கணுங்க. இப்போ பாருங்களேன், எண்ணாங்கா 32. சரிங்க, அப்போ எண்ணாங்கா 32 உள்ளே வந்திருக்கு. அப்போ இந்த 5 விட்டுட்டியான் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுருப்பீங்க, அப்படி தான் யோசித்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், இங்கே 13 உள்ளே வந்துருச்சு. அப்போ 35 தானேங்க. ஆனால் அந்த 35ன்றதே ஆப்ஷனில் இல்லை பாருங்கள். நீங்கள் நல்லா பாருங்களேன், என்னாங்க 32ங்க. ரைட், ஓகே, உள்ளே இருக்குது. 3 ரைட், ஓகே, உள்ள மதிப்பு அதே வேல்யூ தான் இருக்குது. அப்போ 35 தானங்க இருந்திருக்கணும். அப்போ நம்ம யோசிக்கிறது தவறாக யோசித்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரியான
ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 மதிப்புமே உங்களுக்கு பயன்பட்டுருக்குங்க. சரியாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாடல் நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், 8 × 4 × 5 இதை 5ஆல் காமனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. சரியாங்க, எல்லாத்துக்குமே. அடுத்தது பாருங்களேன், 10 × 3 × 5 ÷ 5. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், 5 × 7 × 3 ÷ 5. இந்த 5ஐ எப்படி சார் நீங்களா எடுத்தீங்க? நானாக தான் சார் எடுத்தேன். சரிங்களா, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுக்கு அதுதான் மெத்தடு. ஸோ நான் 5ன்றதை காமனாக நான் வச்சுக்கிட்டேன். இங்கே 5 இருந்ததுனால தான் நான் 5 எடுத்தேன்னு சொல்லலை. புரியுதாங்க? காமனாக எல்லாத்துக்குமே 5 எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், 5 5 கேன்சலுங்க, என்னங்க 32 வந்துருச்சாங்க. அடுத்து 5 5 கேன்சலு, 3 30 வந்துருச்சுங்க. அடுத்து 5 5 கேன்சல், அப்போ 7 3 என்னதுங்க 21. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 21 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதாங்க? அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், ஒரு ட்ரையாங்குலர் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் எப்படி அதிலிருந்து நம்ம வந்து செம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம், எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த 3 வேல்யூயையும் ஆட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி வந்து என்னதுங்க 2 மதிப்பை பெருக்கி 1 மதிப்பை மைனஸ் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி 3ஐயுமே மல்டிப்ளை பண்ணி ஏதாவது ஒரு பொதுவான மதிப்பால் டிவைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சென்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 21 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க, ரொம்ப எளிமையான கணக்கு தாங்க, நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ டக்குன்னு என்ன பண்ண மாட்டோம், நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ நம்மளுடைய கணியன் குழுமம் சார்பாக போட்டித் தேர்வுகள், சரியாங்க, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய, அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நூலாக வந்து நம்ம வந்து என்னதுங்க ஒவ்வொரு புத்தகமாக நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும். சரியாங்க. ஸோ எல்லா வகையான டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, அதுக்கப்புறம் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கான வந்து சோசியல் இஸ்யூஸ். சரியாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுங்க எஸ்எஸ்சி. ஸோ பொதுத்தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக தொகுத்து நம்ம 6th-லேருந்து 12th + டிகிரி ஸ்டாண்டர்டு. சரிங்களா. ஓல்டு புக்கு, நியூ புக்கு, டிகிரியில் எப்படியெல்லாம் கொஸ்டின் போகலாம் எல்லாத்தையும் தொகுத்து சரியாங்க என்ன பண்ணியிருக்கோம், இந்த பொதுத்தமிழ் வினா வங்கி. சரிங்களா. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்தது வந்து என்னதாங்க தமிழ் இலக்கிய வரலாறுக்கு நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ வரலாறு, புவியியல், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு எல்லாத்துக்குமே தனித்தனி புக்காக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்களோ நீங்கள் கணியன் குழுமத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு புக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த புக்கும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கொரியர் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எளிமையாக நம்மளுடைய புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியாங்க. ஸோ புக்கு தேவைக்கு நம்மளுடைய கணியன் குழுமத்தை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான புத்தகத்தை எளிமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா. சரிங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த சம் பாருங்களேன். அடுத்தது தவறான எண். சரியாங்க. நிறையா பேரை சரியாங்க, அதாவது இந்த வருஷம் நடந்த எக்ஸாமில் நிறையா பேருக்கு காலை வாரி விட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் தாங்க. சரியாங்க. இந்த கொஸ்டின் தெரியாமல் நிறையா பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த 1 மார்க் 1/2 மார்க்கில் வந்து வெளியில் வந்தாங்க. புரியுதுங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிறணும், தவறான எண் எது சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. சரியாங்க. ஒரு என்னதுங்க எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இதில் தவறான எண் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் தாங்க யோசிக்கணும். கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மதிப்பு எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க, இதை அப்படியே ஆட் பண்ணா 67ன்னு இருக்காங்க, 6 7 13. அப்போ இது ஒத்தப்படை. சரியாங்க. 6 1 7 ஒத்தப்படை, ஆனால் 5 1 6 அப்போ ரெட்டப்படை கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் உள்ளேயே ரெட்டப்படை இருக்குது, ஒத்தப்படை இருக்குது. அப்போ ஆட் நம்பரும் கிடையாது, ஈவன் நம்பரும் கிடையாது. அப்போ இது நிறைய பேருக்கு உண்மையிலே சொல்கிறேன், நிறையா பேருக்கு காலை வாரி விட்ட ஒரு கொஸ்டின். ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். இதெல்லாம் நம்ம அழகாக நம்ம எஸ்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம கிளாஸஸில், ஆஃப்லைன் கிளாஸஸில் இந்த சம் மாதிரி நிறையா சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அவங்களாம் ரொம்ப எளிமையாக அதை கையாண்டாங்க. சரியாங்க. மற்றவங்க கிட்ட கேட்கும்போது இதை எதிர்கொள்ளும் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நிறையா பேர் என்கிட்டயே சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வினாங்க. சரியாங்க. என்னன்னு தெரியுமாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லட்டுமா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பில் ஒரே ஒரு மதிப்பு தான் காம்போசைட் நம்பராக இருக்குது, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பகு எண் பகா எண் அதை மட்டும் கொடுத்து இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரியாங்க. ஸோ இதில் 71 67 61 37 97 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
பிரைம் நம்பர்ஸ். சரியாங்க, அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோமாங்க. பகா எண்ணுனா என்னங்க, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் அப்படின்னு சொல்லுவோமாங்க. அதுதான் பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா, ஆனால் இதை டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பருமே எப்படிங்க இருக்கும், பிரைம் நம்பர் மாதிரி இருக்கும். ஆனால் 51 அப்படின்றது பிரைம் நம்பர் கிடையாது. சரியாங்க, இது ஒரு காம்போசைட் நம்பர், அதாவது பகு எண். எப்படி சார் 51 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 17 3. சரியாங்க, போட்டு பாருங்க. 15 3 45, 16 3 48, 17 3 51 வந்துருச்சாங்க. ஆனால் டக்குன்னு நீங்கள் 51 பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரைம் நம்பர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் 51 அப்படின்றது காம்போசைட் நம்பர் தான், பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ 51 அப்படின்றது பகு எண். ஆனால் 51 தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 71 67 61 37 97 இது எல்லாமே என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க, பகா எண்கள். அப்போ இந்த சமுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 51 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ நீங்கள் இந்த சம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் நோட் பண்ணி வைக்கும்போது பகு எண் பகா எண் கொடுக்கப்பட்டுள்ளது. 51 அப்படின்றது என்னதுங்க, ஒரு பகு எண் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி தான் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போங்க. அடுத்த மாடல், இது இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய மாடலுங்க. இந்த மாடல் சரியாங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்களாங்க. இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய மாடலுங்க இந்த மாடல். ஸோ பாருங்க, இப்போ 6 இருக்கு, இங்கே 13. இதுக்கு நீங்கள் இடைவெளி மதிப்பு பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் கரெக்டாக தாங்க வருது. நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் கரெக்டாக தாங்க வருது. பட் இன்னொன்று சிம்பிளாக நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் 6ன்னு பார்த்துட்டேங்க. சரியாங்க, இந்த 6 இங்கே எனக்கு 13 மாறுது. இப்போ 6 13 மாறுதுங்க. அப்போ 6 2 டைம் போட்டோம்னா 12 தானங்க வரணும். அப்போ 12ன்றது 13 மாறுது. அப்படிங்க வச்சுக்கோங்க. இங்கே 13, இந்த 13 இங்கே வந்தும்போது டபுளாக சொன்னோம் அப்படின்னா 26 தான் வரணும். ஆனால் 27ன்னு வருது. அப்போ நான் ஆரம்பத்திலே 6 12ன்னு சொல்லும்போது 1 ஆட் பண்ணேன். அப்போ 13 26 தான் சொல்லணும். அப்போ அதில் 1 ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன மெத்தடுன்னு தெரியுமாங்க, 6 2ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணுறாங்க. பாருங்களேன், 6 2 12, 12 1 13. ரொம்ப ரொம்ப முக்கியமான சமுங்க. இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த மாடல் தாங்க வைக்கிறாங்க. சரியாங்க, 13 2ஆல் பெருக்குனீங்கன்னா 26, 26 கூட 1 கூட்டினீங்கன்னா 27ங்க. அடுத்து 27 கூட 2 பெருக்குனீங்கன்னா 54, 54 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 55ங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், 55 கூட 2 மல்டிப்ளை பண்ணேன்னா 110, 110 கூட 1 ஆட் பண்ணேன்னா 111 தான் ஆன்சரு. அது கரெக்டாக இருக்கா? 111 2ஆல் பெருக்குனேன்னா 222, அது கூட 1 ஆட் பண்ணேன்னா 223, 223 2ஆல் ஆட் பண்ணேன்னா 446, 446 கூட 1 சேர்த்தேன்னா 447. அப்போ கரெக்டு. நான் என்ன மெத்தட் எடுத்தனோ அந்த மெத்தடு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 111 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதாங்க? அப்போ என்ன பண்ணேன் பார்த்தீங்களாங்க, 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்கேன், 13 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெத்தடை கண்டினியூ பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 111 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. நிறையா கொஸ்டின் பேப்பரில் இதே கொஸ்டினே என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியாங்க, சரிங்க. அடுத்தது பார்ப்போமா? அடுத்த வினா பாருங்களேன். சூப்பர் கொஸ்டினுங்க. டக்குன்னு பார்க்கும்போது நிறையா பேரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். சரிங்களா? ஸோ என்னதுங்க, 1 1 2 4 3 9 4 16 5 25 6 டேஷ் இந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது நம்மளை குழப்புறதுக்காக தான் இந்த மாதிரி 1 2 3. ஒருவேளை இது ஜம்பிங் மெத்தடாக இருக்குமோ? நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஒரு மதிப்பு குறைவாக இருக்குது, ஒரு மதிப்பு அதிகமாக இருக்குது, திரும்ப ஒரு மதிப்பு குறைவாக இருக்குது, திரும்ப ஒரு வேல்யூ ஹையர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். இவ்வளோதாங்க. இங்கே ஒரு ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1க்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1 வந்துருமாங்க, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. அப்போ 6க்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்னங்க வரும், 36. அப்பா
நீங்களே பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஈஸியாக இதை நம்மளை குழப்பி விட்டாங்களே, என்னடா நார்மலான ஒரு சம்மை கொடுத்து நம்மளை இப்படி ஏமாத்துறாங்களே பார்த்தீங்களாங்க. நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக வந்து நம்மளை ஏமாத்திடுறாங்க. ஏமாத்தலை, நம்ம ஏமாந்துட்டோம். புரியுதாங்க. அப்போ இந்த சம்மை பார்த்த உடனே அதுதான் நான் சொல்கிறேன், இந்த சம்மை பார்த்த உடனே நீங்கள் பிளான் பண்ணுங்கள், இந்த மெத்தடாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே 60 வினாடிகளுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதாங்க. கண்டுபிடிக்கணும், ஆன்சரை கண்டுபிடிக்கணும், அந்த ஆன்சரை கொண்டு போய் கரெக்டாக ஓஎம்ஆரில் மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மார்க்கு கிடைக்கும். புரியுதாங்க. ஸோ சார்பு ஆய்வாளர் தேர்வு எழுதக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வினாவுக்கு ஒரு நிமிடம் கூட உங்களுக்கு வந்து கிடையாது. புரியுதுங்களா. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும். அப்போ ஒரு நிமிடத்துக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பீக்காக வந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியாங்க. சரிங்க, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். எனக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 8, 27, 64, 100, 125, 216, 343. சரியாங்க. இதில் தவறான எண் எது? சரியாங்க. இப்படியும் கொடுப்பாங்க பார்த்தீங்களாங்க, எப்படி வினாத்தாள் வடிவமைக்கிறாங்க பார்த்தீங்களாங்க. அதாவது எனக்கு ஒரு 5 மதிப்பை கொடுத்துட்டு 6வது மதிப்பில் டேஷ்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்த மதிப்பு என்னவாக இருக்கும்னு என்ற கேள்வி கேட்டான். சரியாங்க. ஒரு 2 மதிப்பை கொடுத்துட்டு இன்பிட்வீனில் ஒரு இதை டேஷ் கொடுத்து இந்த இதில் எந்தது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனால் இந்த வினா பார்த்தீங்க அப்படின்னா இதில் தவறான எண் எது? அப்போ தவறான எண் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க. சரியாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஸ்கொயர் மதிப்பு தெரியணும், கியூப் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். இங்கே 8 பார்த்தோன்னே எனக்கு இது கண்டிப்பாக கியூப் வேல்யூவாக தான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. சரியாங்க. 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, அடுத்து 4 கியூப்னா 64. சரியாங்க. 5 கியூப்னா 125, 6 கியூப்னா 216, 7 கியூப்னா 343. சரிங்களா. அப்போ இதில் இந்த 100ன்னு கொடுத்துருக்காங்களே சார், அப்போ இது என்ன சார், இது 10 ஸ்கொயர்டு சார். சரியாங்க. அப்போ 10 ஸ்கொயர்டை தான் நம்ம 100. அப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லா வேல்யூமே கியூப் வேல்யூவாக இருக்குது, ஆனால் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 100 அப்படின்றது தான் ஒரு ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இங்கே தவறான எண் எது அப்படின்னா 100 அப்படின்றது தான் தவறான எண். அது எங்கே வச்சுருக்கோம், ஆப்ஷன் ஏல நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதாங்க. ஸோ இந்த வினாவெல்லாம் வந்துச்சுன்னா 10 செகண்ட்குள்ளே நம்ம அடுத்த சம் போயிடணும். சரிங்களா. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பழகிக்கணுங்க. சரியாங்க. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து 11th ஒன் பாருங்களேன். அடுத்து ஸோ எஸ்ஐக்கான நம்ம என்ன பண்ணுறோம், சூரரை போற்று 4.0 டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குங்க. சரியாங்க. சார்பு ஆய்வாளர்களுக்கு படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 100% உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸாகவும் எக்ஸ்ட்ரா டாபிக் எல்லாமே கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை உங்களுக்கு முழுமையாக நம்ம வந்து 100% வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். சரியாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து கடைசி டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை நீங்கள் நினைச்சா கூட தடுக்க முடியாது. புரியுதாங்க. ஸோ உங்களுக்கு தொகுத்து வினாத்தாள் வந்து என்னதுங்க, முழுமையாக எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். சரியாங்க. ஸோ இந்த 4.0 டெஸ்ட் பேஜ் சூரரை போற்று இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தொடர்புக்கு பாருங்க 7845454747 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 8925522552. சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஸோ இந்த சூரரை போட்டிருக்கான டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும், இதுக்கான மற்ற தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் தொகுத்து கேட்டுக்கோங்க. சரியாங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம். அடுத்த சம் பாருங்களேன். 128 அடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க, 32, 16, அடுத்து 8, அதுக்கப்புறம் 4. சரியாங்க. இங்கே நான் ஒரு இது சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே சம்மில் ஒரு நம்பருக்கு அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி 2 நம்பருக்கு அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சம்மை ரிவர்ஸில் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். புரியுதாங்க. என்ன சொன்னது புரியுதாங்க. ஒரு சம்மில் எடுத்தோடனே ஒரு வேல்யூக்கு அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க, இல்லை 2 வேல்யூக்கு அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம்மை பின்னாடி இருந்து எதிர்கொள்ளுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்களேன், 4, 8, 16ங்க, 4, 2, 8ங்க, 8 × 2 16ங்க, 16 × 2 32ங்க. அப்போ 32 × 2 என்னங்க வரும், 64ங்க. 64 × 2 போட்டு பாருங்க 128. சரிங்களா. ஆனால் இதே இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து என்ன இருக்குது, நமக்கு என்ன மெத்தடுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி
ஸோ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சம்மை பின்னாடி இருந்து எதிர்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சம்மா அது இருக்கும். சரியாங்க? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 64 தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினாங்க. சரியாங்க? அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்தது பாருங்களேன். ஸோ இது எஸ்ஐ கொஸ்டினில் நமக்கு கேட்டதுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சரியாங்க? எப்போவுமே நம்ம விகிதாச்சாரத்தில் விகித சமம் அப்படின்னு ஒன்று படிப்போங்க. சரியாங்க? அதே மெத்தடு தாங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்க. இதே தொடர்பை நீங்கள் இங்கே கொடுக்கணும். சரியாங்க? அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். இதை நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1234 தான் சொல்லுவீங்க. சரிங்களா? ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுங்க. இப்போ இந்த 1234 அப்படின்றது 10 மாறுமாங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க. சரியாங்க? அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரோட பெருக்கும்போது ஏதாவது வகுக்கும்போது அப்படிலாம் வரவே வராதுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் ஆட் பண்ணிட்டாங்க. 1 2 ஆட் பண்ணோம்னா 3ங்க. 3 3 6 6 4 10 அவ்வளோதான். புரியுதாங்க? ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ ஆட் பண்ணுங்கள். 6 7 கூட்டினீங்கன்னா 13 13 8 21 21 9 எத்தனைங்க? 30. அப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரொசீஜரை தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 30 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதாங்க? ஸோ இதை டக்குன்னு பார்த்தோன்னே ஏதோ நமக்கு குழப்பம் மாதிரி, ஏதோ நம்ம பார்க்காத ஒரு சம் மாதிரி, ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி யோசிப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப எளிமையானது. சைக்காலஜி தானுங்க. ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா எளிமையாக அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வந்துடலாம். சரியாங்க? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இரு எண்களில் எவை வேறுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். 34 இருக்குது, இங்கே 43 இருக்குது, இங்கே 55 இருக்குது, 62 இருக்குது. அடுத்து 62 இருக்குது, 71 இருக்குது, 83 இருக்குது, 92 இருக்குங்க. சரியாங்க? இந்த வினாவை நம்ம 2 வடிவத்தில் வந்து நம்ம எதிர்கொள்ளலாம். அதாவது 2 மெத்தடில் நம்ம பார்க்கலாம். இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், 43லேருந்து 34 போச்சுன்னா எத்தனைங்க? 9 தாங்க. 34 கூட 9 கூட்டினோம்னா 43ங்க. ஆனால் 55 கூட 7 கூட்டினா தான் 62. 62 கூட 9 கூட்டினோம்னா 71. 83 கூட 9 கூட்டினோம்னா 92. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னாலே இதுதான் ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தடை நான் சொல்கிறேன். புரியுதாங்க? இந்த பெரிய வேல்யூலேருந்து, அதாவது ஹையர் வேல்யூலேருந்து லோயர் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணுங்க. சரியாங்க? 43ல் 34 போச்சுன்னா 9ங்க. 62ல் 55 போச்சுன்னா 7ங்க. 71ல் 62 போச்சுன்னா 9ங்க. 92ல் 83 போச்சுன்னா 9ங்க. அப்போ இதில் மாறுபட்டுள்ளது எது அப்படின்னா 7ன்றது தான். மீதி எல்லாத்துக்குமே ஈக்குவலான 9 வருது. இன்னொரு மெத்தட் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 3க்கு அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க 4. இதுக்கு அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியாங்க? இதே மாதிரி பாருங்கள், 6க்கு அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, 1க்கு அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, 8க்கு அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, 2க்கு அடுத்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், 5க்கு அடுத்த நம்பர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2க்கு அடுத்த நம்பர் இங்கே 3 தான் வந்திருக்கணும், வரல. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தாலும் என்ன பண்ணலாம்? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு அடுத்த நம்பரை அதில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கான். அதில் இருக்கக்கூடிய 2வது மதிப்புக்கு அடுத்த நம்பரை இங்கே கொடுத்துருக்கான். புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 55 - 62. அடுத்தது பாருங்க. அடுத்த அரசு வேலை தான் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்களோட கனவாக இருக்குது. ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய கனவு அப்படின்னா வந்து என்னதுங்க? அரசு வேலை தான். ஸோ அரசு வேலையை உங்கள் வசமாக மாற்றுவது மட்டும்தான் எங்களுடைய இலக்கு அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய வெற்றி ஒன்றை மட்டுமே நாங்கள் வந்து என்னதுங்க எப்போதுமே எங்களுக்கான வெகுமதி என்ன அப்படின்னா உங்களுடைய வெற்றி மட்டும்தான். சரியாங்க? உங்களுடைய வெற்றிக்கு என்றும் கணியன் தோளோடு தோள் நின்று உற்ற நண்பனாக இருந்து உங்களுடைய வெற்றிக்காக என்றும் போராட
போராடும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரியாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய கணியன் அகாடமியோட ஆப் கொடுத்துருவோம். இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நம்ம டீச்சிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துருவோம். இதில் நிறையா டெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் வந்து என்னதுங்க முழுமையாக இந்த ஆப் மூலமா நீங்கள் முழுமையாக பயனடைஞ்சுக்கலாம். சரியாங்க. சரி வாங்க அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்து 14 சம் பாருங்களேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 7 5 4 4 5 3 2 2. சரியாங்க. ஸோ இதை எப்பயுமே இந்த மாதிரி 2 தான் பிரிச்சுக்கறணும்னு சொன்னாங்க. ஸோ 4 6 7 5 இந்த மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்னதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமாங்க. ஸோ இதை நான் இது ஒரு மெத்தடுங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 2 2 2. ஸோ காமனாக ஈவனாக எல்லாத்துலேயுமே 2 வருதாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு எல்லாமே ஆன்சரில் 2 2 2ன்னு வரணும். சரிங்களா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே வந்து என்னதுங்க ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து இங்கே 2 மைனஸ் பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே 2 மைனஸ் பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே 2 மைனஸ் பண்ணி எழுதுறாங்க. அதே மாதிரி அப்போ இங்கே நான் அதே மாதிரி எளிமையாக எழுதலாம். இங்கேருந்து நான் 2 மைனஸ் பண்ணேன்னா 2ங்க, இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணேன்னா 4ங்க, இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 5ங்க, இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 3. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க 24 53. சரிங்களா. ஸோ என்னதுங்க 2 எல்லாமே 2 2வாக தானே அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ 7ல் 2 போச்சுன்னா 5 3, இதில் 2 2 வருது. ஸோ அதே இதை தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 3 இருக்குது, 24 53. சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 24 53ன்றது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பாலில் நம்ம வந்து வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினாதாங்க. சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும், எப்பயுமே திரும்பவும் சொல்கிறேன், எப்போவுமே இந்த 2ஐயும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு இதே மாதிரி என்ன இங்கே இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கறணும். புரியுதுங்களா. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினுங்க. ஸோ இதை டக்குன்னு பார்த்த உடனே நம்ம என்னது நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்துடக்கூடாது. ஸோ இந்த காணொலியோட கடைசி சம் பார்க்க போகிறோம். கீழுள்ள எண் தொகுப்பில் ஒரு எண் அந்த குழுவை சேர்ந்ததல்ல, அந்த எண் யாது. அதாவது கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கேன். இந்த குரூப்பில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் மாறுபட்ட நம்பராக இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், இந்த மதிப்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்க. 1 4 3 16 5 32 7 64. இதை தான் நான் வந்து ஜம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படிங்க ஜம்ப் பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே 1 இருக்குங்க, இதை விட அதிகமான மதிப்பு இங்கே வந்துருச்சு. அடுத்து இதை விட குறைவான மதிப்பு இங்கே வருது. அடுத்து இதை விட அதிகமானது, இதை விட குறைவு, இதை விட அதிகம் குறைவு. அப்போ ஒரு மதிப்பு வந்து ஹையர் வேல்யூவாக இருக்குது, அடுத்தது லோயர் வேல்யூவாக இருக்குது, திரும்ப ஹையர் திரும்ப லோயர், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ இது என்ன மெத்தடு, ஜம்பிங் மெத்தடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை விட்டு விட்டு அப்படியே ஜம்ப் பண்ண போகிறீங்க. சரியாங்க. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சரியாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 1 3 மாதிரி இருக்கு. அப்போ 2 கூடி இருக்காங்க. அடுத்து 3லேருந்து 2 கூட்டினீங்கன்னா 5, 5லேருந்து 2 கூட்டினீங்கன்னா 7. ஸோ இது வந்து கரெக்டாக தாங்க வந்திருக்கு. சரியாங்க. இப்போ அடுத்தது பார்ப்போமாங்க. இப்போ 4 வந்து 16 மாதிரி இருக்குது. 16 இங்கே பாருங்களேன், 4 × 4 தான் 16. 16 2 32, 32 2 64. இந்த இது பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் தான் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஆனால் இது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எது தவறான மதிப்பு அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 4 அப்படின்றது தான் தவறானது. அப்போ இந்த 4க்கு பதிலாக இங்கே என்ன சார் வந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், 2ஆல் தாங்க மல்டிப்ளை ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக 4ன்ற இடத்துல 8 வந்துருந்துச்சுன்னா 8 2 16ன்னு வருமாங்க. புரியுதாங்க. அப்போ இந்த குழுவில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் எது அப்படின்னா 4 அப்படின்றது தான் தவறாக இருக்குது. அப்போ 4க்கு பதிலாக எந்த எண் இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா 8ன்ற மதிப்பு இருந்திருந்தா அது மிகச்சரியானதாக இருந்திருக்கும். புரியுதாங்க. ஸோ இதுதான் ஜம்பிங் மெத்தட். ஸோ அப்போ நம்ம இந்த காணொலியில் நம்ம வந்து என்னதுங்க ஒரு 15 வினாக்கள் எடுத்தோம். இந்த 15 வினாக்களுமே வந்து என்னதுங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதே மாடலில் தான் இனிமேல் ஏதாவது ஒரு மாடல் உங்களுக்கு வந்து என்னது கொஸ்டினாக ஃப்ரேம் ஆகும்.
இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வினாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உளவியல் ப்ளஸ் மேக்ஸில் நீங்கள் 40க்கு 40 மார்க் வந்து என்ன பண்ணலாம், எளிமையாக வாங்கிடலாம். சரியாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வெற்றிக்கு கணியன் என்றும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய கணியன் குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.